அனைவருமாக முழந்தாள் படியிட்டு எங்களுடைய பங்கு மக்களை தரிசிக்க வந்திருக்கின்ற மருதமடு தாயாரை தீயோடு கலந்து கொள்வோம். இறைவனின் அன்னையே, இவ்வுலகத்தின் அன்னையுமானவளே, எம் இல்லங்களில் அனைவருக்கும் இன்னொரு இனிய தாயுமான மருதமடு மாதாவே, எமது இந்த அழகான திருஅவைக்கு உம்மை மனமகிழ்வோடு வரவேற்கின்றோம். பரமனின் திரு அன்னையே, உமது கருணை நிறைந்த பார்வையால் பல லட்சம் பேரை மருதமடு திருப்பதி நோக்கி வரவழைத்தவரே, உம்மை போற்றுகின்றோம். பல 100 மைல்கள் பாத யாத்திரையாய் நாங்கள் நடந்து வந்தோம். பகலிரவாய் பல நாட்களும் பதியில் அமர்ந்திருந்தோம். மாதாவே, மருதமடு தாயாரே, உம் பதியின் முற்றத்தில் ஆராயோடும் உம் அருள் நீரை பருகி மகிழ்ந்தோம். இதோ இன்னொரு முறை நாம் எழுந்து உம் பதி வரும் முன்னே நீரே எம்மை நீடூடி நிலைத்து நேச யாத்திரை செய்து பாசமாயம் பங்குத்தளம் வந்தீரம்மா. விண்ணக மன்னகராக்கினியே, எம் வடபுலத்து காணுகத்தரசியே, கன்னிமரியே, எம் வாசல் தேடி வந்த உம்மை புனித யாகப்பர் பங்கு மக்களாக புனித ரீற்றமாள் அன்னை ஆலய மக்கள், புனித பிலிப்பினேரியார் ஆலய மக்கள், அன்னம்மாள் ஆலய மக்களாக இணைந்து வாழ்த்தி வரவேற்றி வணங்குகின்றோம். இடைவிடாத உமது பரந்தரையால் இறைவனின் கொடைகளை எல்லாம் எமதில்லம் தோறும் பொழியச் செய்பவளே, கொடுப்பவளே, கொடைகளின் இருப்பிடமே, அருட்கொடைகளை அள்ளி வழங்கும் அன்னையே, உம் பாதடிகள் அமர்ந்து உமக்கு பாமாலை சூட்டுகின்றோம். நாம் பெற்ற வரங்களுக்காய் நன்றி சொல்ல எமக்கு வாழும் நாட்களே போதாதம்மா. போற்றி போற்றி என போற்றியோடு நன்றியும் நாம் உமக்கு சொல்லிக் கொண்டிருக்க ஒரு பொழுது போதாதம்மா. அன்னையே, அருள் அணை கடந்தோறும் அருட்சுனையே, பரந்து விருந்து பாரி நிரப்பும் புதுமைகளின் அமுதக்கடலே, வருங்களின் வாய்க்காலே, வானக மைந்தனை பெற்றெடுத்த வையகத்து மாமரியே, கானகத்தில் நமக்காய் காத்திருக்கும் அதிநேயமுள்ள தாயே, மாதாவே, மருதமடு அம்மாவே, நெஞ்சில் கரம் சேர்த்து மண்ணில் சிரம் தாழ்த்தி நாவில் தமிழூற்றி பாவாலும் மனப்பூவாலும் வாழ்த்தி வெள்ளத்தில் வரவேற்கின்றோம். அருள் பொழிந்துடுவாய் அன்னையே. எம்மத்தியில் என்றும் பிரசன்னம் நிறை மகிழ்ச்சியை தருவதாக, ஆறுதலும் அடைக்கலமும் அமைதியும் அனைவருக்கும் என்றும் கிடைப்பதாக. அருள் நிறை மரியே வாழ்க. ஆமேன். அனைவருமாக இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் இளந்தேற்றத்திற்கு ஆயத்தம் செய்வோம்.
அனைத்து காப்பவரே, இந்நாளும் வாழ்ந்திடவே கருணாமுத்தியான ஆராதனை 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 ஆராதனை. உடலும் இரத்தமுமாய் வீற்றிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோம் நற்கருணை நாதரே. உடலும் இரத்தமுமாய் வீற்றிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோம் நற்கருணை நாதரே. ஆராதனை 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 ஆராதனை. சிலுவை மரணத்தால் சிந்திய இரத்தத்தாலே சிந்திக்கும் உள்ளங்களை சுத்தரிக்கும் நிறையே. சிலுவை மரணத்தால் சிந்திய இரத்தத்தாலே சிந்திக்கும் உள்ளங்களை சுத்தரிக்கும் நிறையே. ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் அன்பான நற்கருணை நாதரே, எங்கள் மத்தியிலே மாட்சியோடு எழுந்தருளி வந்திருக்கின்ற ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் முழந்தாள் படியிட்டு உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செய்கின்றோம். அழகான அமைதியான இந்த பொழுதிலே ஆண்டவரே, உம்மை தாங்கிய திருப்பேழையாம் அன்னை மரியாளோடு மருதமடு தாயோடு இந்த இல்லத்திலே எழுந்தருளி வந்து உம்மை சூழ்ந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும், இந்த பங்கும் முழுவதையும் ஆண்டவரே இன்னும் ஏராளமான ஆசீர்களால் நிறைக்க வந்திருக்கின்ற உங்கள் தயவுக்காக நன்றி சொல்லி போற்றுகின்றோம். உம் அன்னையோடு சேர்ந்து நீங்கள் பிரசன்னமாகி இருக்கின்ற இந்த நேரம் விண்ணக ஆசீரும் அருட்கொடைகளும் எங்களை சூழ்ந்திருக்கின்ற உன்னதமான நேரம். நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தியவர்களாக
உம்மை நோக்கி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அன்பினால் ஈர்த்து இந்த வேளையிலே எந்த இடத்திலே அமரச் செய்து நீர் தருகின்ற கொடைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். எனவே அன்பானவர்களே, நம் அன்பு தாயோடு சேர்ந்து ஆண்டவர் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற இந்த இல்லத்திலே கூடியிருக்கிற நாங்கள், இந்த தூய்மையான பிரசன்னத்திலே இருக்கின்ற நாங்கள், ஆசீர் நிறைந்த இந்த தருணத்திலே ஆண்டவரோடு அவருடைய அம்மாவோடு சேர்ந்து கூடியிருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்வின் நிலைகளை ஆராய்ந்து பார்ப்போம். இத்தனை நாட்களாக ஆயத்தம் செய்து கொண்டிருந்த நாங்கள் இந்த கணத்திலே இந்த ஆண்டவரின் அன்னை மாதாவின் மருதமடு தாயின் ஆசீரை இன்னும் நிறைவாக பெறுவதற்கு முன்னதாக எங்களுடைய பாவ நிலைகளை உணர்ந்து கொள்வோம். இந்த தாயின் பரிந்துரை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளுக்கு விரோதமாக, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்புக்கு விரோதமாக நாங்கள் செய்து கொண்ட பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எங்களை பார்க்க வந்திருக்கின்ற இந்த மருதமடு அன்னை எங்களுக்காக இந்த ஆலயத்தில் இருந்து கொண்டே, எங்கள் மத்தியிலே இருந்து கொண்டே எங்களுக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடப்படுகின்ற பஜனை வழியாக எல்லோருமாக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். கண்ணீர் சிந்துகின்றோ, கொஞ்சம் கருணை காட்டுமையா. கண்ணீர் சிந்துகின்றோ, கொஞ்சம் கருணை காட்டுமையா. கண்கள் செய்த பாவத்திற்காய் கண்ணீர் சிந்துகின்றோம். எங்கள் கால்கள் செய்த பாவத்திற்காய் தூரம் நடக்கின்றோம். மலைகள் செய்த பாவத்திற்காய் கையேந்தி நிற்கின்றோம். எங்கள் மனங்கள் செய்த பாவத்திற்காய் அமைதி இழக்கின்றோம். ஐயா, கண்ணீர் சிந்துகின்றோம், கொஞ்சம் கருணை காட்டுமையா. அயலவரை வெறுத்தமைக்காய் அகதியாகின்றோம். எங்கள் சோதரரை வெறுத்தமைக்காய் சோதனை அடைந்தோம். ஆண்டவரே, உமை மறந்தோம், அழிவை அடைகின்றோம். இந்த அவனிலே ஆசை வைத்தோம், ஆறுதல் இழந்தோம். ஐயா, கண்ணீர் சிந்துகின்றோம், கொஞ்சம் கருணை காட்டுமையா. தண்டனைகள் போதுமையா, துணிந்து வாருமே. இந்த வேதனைகள் போதுமையா, விரைந்து வாருமே. சோதனைகள் இனியும் வந்தால் எங்கே நாம் செல்வோம்?
வேதனைகள் தொடரும் என்றால் யாரிடம் செல்வோம்? ஐயா, கண்ணீர் சிந்துகின்றோம், கொஞ்சம் கருணை காட்டும் ஐயா. கண்ணீர் சிந்துகின்றோம், கொஞ்சம் கருணை காட்டும் ஐயா. அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 39 தொடக்கம் 45 முடியும். அதன்பின் மரியா புறப்பட்டு ஜூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சற்று அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, லட்சோப லட்சம் தொகை மக்கள் பக்தியோடு, அன்போடும், ஆசையோடும், ஆவலோடும், நேசத்தோடும் பார்க்கச் செல்லுகின்ற அழகிய நிலவொன்று எங்கள் ஆலயத்தில் என்று உதித்துள்ளது. கண்ணீரையும் கவலைகளையும் வேதனைகளையும் துயரையும் துன்பங்களையும் சுமந்து சென்று நம்பிக்கையோடு இவை அனைத்தையும் ஆசீர்வாதமாக அவள் பரிந்துரையால் மாற்றித் தருகின்ற, பெற்றுத் தருகின்ற அன்பு தாய் மருதமடி அன்னையின் திருப்பாதம் பதிந்திருக்கின்ற இந்த தூய ஆலயத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஆண்டு காலமாக பயணம் செய்து பார்த்து ரசித்து ஆசிரை அள்ளி வந்த எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும் மருதமடு அன்னை என்று பார்க்க வேண்டும் என்ற அந்த ஏக்கத்தோடு பல மைல் பயணம் செய்து இந்த பதியிலே இருக்கின்றாள். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவை நற்கருணை பேழையிலே நாங்கள் எழுந்தேற்றம் செய்து அவருடைய உயிருள்ள பிரசன்னத்திலே குடியிருக்கின்ற இந்த வேளையில் இந்த ஆண்டவரை சுமந்த இந்த அற்புதமான அருள் நிறைந்த பெண்மணியும்
இங்கே பிரசன்னமாகி இருக்கின்றார். கானாவூர் திருமணத்திற்கு பயணம் செய்து அங்கிருந்த குறையை கண்டு உணர்ந்து தன் மகனிடம் ஓடோடி சென்று விண்ணப்பம் செய்த அந்த அன்னை இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் எம் குடும்ப வாழ்விலும் இந்த பங்கு தளத்திலே இருக்கக்கூடிய குறைநிறைகளை எல்லாம் தன் மகனிடம் சொல்வதற்கு அருகிலே வந்திருக்கின்ற அழகான நேரம். அன்பானவர்களே, இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை பார்ப்பதற்கு நானும் நீங்களும் பேறு பெற்றவர்கள், ஆண்டவரால் ஆசி பெற்றவர்கள். இதைவிட சொல்ல போனால் நாங்கள் புண்ணியம் செய்தவர்கள். எனவே இந்த நேரத்திலே ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக என்னை பெற்ற தாய் அன்னை மரியாள் தன்னுடைய பார்வையில் மாத்திரமல்ல, இந்த உலக மாந்தரின் பார்வையிலும் அவர்கள் எண்ணங்களிலும் உயர்வானவளாகவே இருக்கின்றாள். என் அன்பான மகனே, மகளே, என்னுடைய தாயை நீ எப்படி பார்க்கிறாய்? உங்களோடு கூடவே இருந்து உங்களுக்காக பரிந்து பேசி என்னிடமிருந்து ஆசீர்வாதங்களை நேரத்துக்கு நேரம், காலத்திற்கு காலம், தேவை ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு வாரி இறைக்கின்ற அன்னையை நீ எப்படி பார்க்கின்றாய் என்று இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், அன்னை மரியாள் தன்னுடைய உறவினரான எலிசபெத் அம்மாள் கருத்தரித்திருக்கின்றாள். அவளுக்கு இது 6வது மாதமாக இருக்கின்றது என்ற செய்தியை கபிரியேல் வானதூதர் மூலமாக கேட்டவுடனே அவள் விரைந்தோடி வந்து எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகின்றார். சமாதான வாழ்த்தை, ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை தன்னுடைய உறவினரான எலிசபெத்தோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். அந்த நேரத்திலே எலிசபெத் அம்மாள் சுமந்திருந்த அந்த குழந்தை அன்னை மரியாளுடைய வாழ்த்தை கேட்டவுடனே மகிழ்ச்சியால் துள்ளுகின்றது, பேருவகை கொள்ளுகின்றது. அதே நேரத்திலே எலிசபெத் அம்மாளும் தூய ஆவியினாலே முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவளாக ஆண்டவரிலே மகிழ்ந்து ஆவியானவரிலே நிறைந்தவளாக, என் ஆண்டவரின் தாய், என் ஆண்டவரின் தாய், என்னை படைத்தவர், என்னை பாதுகாப்பவர், என்னை இயக்குபவர், என்னுள் நிறைந்திருக்கின்ற ஆண்டவரின் தாயானவள் என்னிடத்திலே வர நான் யார்? ஒரு அழகான, ஆச்சரியம் நிறைந்த, அற்புதமான ஒரு உணர்வு இங்கே வெளிப்படுகின்றது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? எங்களுடைய பழைய மொழிபெயர்ப்பிலே நாங்கள் பார்ப்போம் என்றால், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று அங்கே பதிவு செய்யப்படுகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரங்களே, அன்று எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசுவை சுமந்து சென்ற அந்த தூய பேழையை, பெட்டகத்தை பார்த்தவுடனே ஆவியால் நிறைந்து, ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவளாக சொன்ன வார்த்தை தான், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அன்பானவர்களே, இந்த தூய பேழையாக, பெட்டகமாக இருக்கின்ற அன்னையை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் காண்கின்ற அந்த உடன்படிக்கையின் பேழையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த உடன்படிக்கையின் பேழையிலே 10 கட்டளைகள் பொறிக்கப்பட்ட கற்கள், அற்றூது அவற்றோடு பாலை நிலத்திலே பொழிந்த மன்னா, ஆரோனின் கோல், இவை 3ம் அங்கே இருந்தது. அந்த பேழைக்குள்ளே இந்த 3 பொருட்களும் இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வல்லமை அந்த பேழைக்குள் நிறைந்திருந்தது.
அந்த பேழையை தாவீது அரசன் சுமந்து வருகின்ற பொழுதே ஆடி பாடி மகிழ்ந்து தன் மக்களோடும் பரிவாரத்தோடும் தன் நகர் நோக்கி கொண்டு வருகின்றான். ஏனென்று சொன்னால் அந்த ஆண்டவருடைய பேழை யாரிடத்தில் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் இருக்கின்றதோ, அது ஆசீர்வாதமான இடமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக, வல்லமையின் இடமாக, பாதுகாப்பு பெறுகின்ற இடமாக, ஆண்டவரின் ஆறுதல் கிடைக்கின்ற இடமாக, வல்லமை நிறைந்த இடமாக மாற்றப்படுகின்றது. அந்த தூய பேழை இருக்கின்ற பொழுதெல்லாம் அங்கே மக்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள், போரிலே வெற்றி கிடைக்கின்றது. இப்படியாக ஆண்டவரின் பிரசன்னம் வல்லமை தங்கியிருந்த அந்த பேழையே இத்தனை மகிமை நிறைந்ததாக இருக்கும் என்றால், இந்த ஆண்டவரை சுமந்த அந்த அன்னை, அந்த தாய் எங்களோடு இருக்கின்ற பொழுதே எத்துணை மகிமை, எத்துணை சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு அருள், எவ்வளவு ஆசீர்வாதம் நிறைந்த இடமாக இந்த ஆலயம் இந்த நேரத்திலே இருக்கின்றதே என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அன்பான சகோதரங்களே, அன்று எலிசபெத் அம்மாள் சொன்ன அதே வார்த்தையை நாங்களும் இந்த வேளையிலே மன நிறைவோடு நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். என் ஆண்டவரின் தாய், நான் பிறந்ததிலிருந்து இந்த நேரம் வரை என்ற எத்தனை போர்கள், ஆபத்துக்கள், இடர்கள், கொள்ளை நோய்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், இடர்கள், இடர்பாடுகள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், காட்டி கொடுப்புகள் நிறைந்த இந்த நாட்டிலும் சரி, நாங்கள் வாழுகின்ற சூழலிலும் சரி, பாதுகாத்து பராமரித்து வருகின்ற இந்த ஆண்டவரை பெற்ற தாய், இந்த தூய பேழையாகிய மருதமடு அன்னை எங்கள் மத்தியிலே வர நாங்கள் யார், நாங்கள் வாய்ப்பு பெற்றது எப்படி என்ற இந்த ஆச்சரியம் நிறைந்த, நம்பிக்கை நிறைந்த உணர்வோடு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த தாய் ஏன் வர வேண்டும் என்றால், ஆண்டவர் அழைத்து வந்திருக்கின்றார். அம்மா, என்னுடைய பிள்ளைகளை பார், வருடந்தோறும் உன்னை பார்க்க வருகின்ற இந்த பிள்ளைகளை நீ ஒரு தடவை வந்து பார் என்ற அந்த அழைப்பின் பேரிலே 50 ஆண்டுகள் கழித்து இந்த தாய் எங்களை சந்திக்க வந்திருக்கின்றார். என் அன்பான மகனே, மகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நம்பிக்கையோடு இருக்கின்றீர்களா? உங்கள் துயரிலே, துன்பங்களிலே, வேதனைகளிலே நான் கடைபிடித்த அந்த வாழ்க்கை முறையை, சட்டம் பிசகாத நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை நீங்களும் வாழுகின்றீர்களா? இந்த உலகத்திலே நாங்கள் படுகின்ற துயர்களும், துன்பங்களும், வேதனைகளும், கஷ்டங்களும் நீங்கள் விண்ணகர் ஆட்சியத்திலே அனுபவிக்க இருக்கின்ற அந்த மாட்சியோடு, மகிமையோடு ஒப்பிட முடியாது. எனவே உங்கள் வாழ்க்கையின் சவால்களை, வேதனைகளை என் மகன் தருகின்ற வல்லமையோடு, அவர் தருகின்ற ஆசீரோடு, நாளாந்தம் நீங்கள் திருப்பலியிலே பெறுகின்ற என் மகனின் திருகுடல் தருகின்ற அந்த வலிமையோடு வெற்றி கொள்ளுங்கள். வீர விசுவாசிகளாக, வீரம் நிறைந்த, நம்பிக்கை நிறைந்த அன்பு பிள்ளைகளாக என்னோடு சேர்ந்து கரம் பிடித்து நாங்கள் விண்ணகம் நோக்கி பயணிப்போம் வாருங்கள் என்று பயணம் செய்கின்ற திருச்சபையிலே அங்கத்தவர்களாக இருக்கின்ற என்னையும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தாய் நம்பிக்கையோடு அழைத்து நிற்கின்றார். எனவே அன்பான சகோதரங்களே, நாங்கள் இந்த தாயை பார்த்தவுடனே கண்ணீர் வடித்தோம், கையேந்தி மன்றாடினோம், மலர்கள் தூவி வரவேற்றோம். ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக அந்த தாய் தான் சந்தோஷமாக இருக்கின்றாள். அந்த தாய் தான் மகிழ்ச்சி நிறைந்தவளாக இருக்கின்றாள். அந்த தாய் தன் மகனின் ஆசீரை இன்னும் ஏராளமாக எங்களுக்கு பெற்று தர வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு அன்பானவர்களே எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்த வண்ணம் இருக்கின்றார்.
எனவே இந்த நேரத்திலே கூடியிருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நிலைகளை ஆராய்ந்து பார்ப்போம். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை தன் கருவிலே சுமந்ததிலிருந்து ஆண்டவர் இயேசுவினுடைய மரணம் வரை, அதன் பிற்பாடு அவர் உத்தானத்தின் பிற்பாடும் ஆண்டவர் தூய ஆவியானவருடைய வருகைக்காக காத்திருந்த நேரம் வரை அவள் எவ்வளவோ துன்பங்களை, வேதனைகளை அனுபவித்தாள். கஷ்டங்களை கடந்து சென்றாள். இடர்களையும் துன்பங்களையும் எதிர்த்து நின்றாள். இந்த தாய் இவ்வாறான வேதனைகளோடும் கஷ்டங்களோடும் மனப்பாரங்களோடும் சஞ்சலங்களோடும் இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய உணர்வையும் வேதனைகளையும் அறிந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கின்றார். எனவே அனைவருமாக முழந்தாள் படியிடுவோம். முழந்தாள் படியிட்டு மன்றாடுவோம். எங்கள் அன்பான தாயாரே, கண்களை மூடியவர்களாக மன்றாடுவோம். எங்கள் அன்பான தாயாரே, பாசம் நிறைந்த அன்னையே, என்னை பெற்ற தாய் மறந்தாலும் என்னை மறவாமல் எனக்காக பரிந்து பேசுகின்ற மாதாவே, மருதமடு தாயாரே, உம்முடைய அழகிய வதனத்தை உன் மகனின் பிரசன்னத்திலே பார்ப்பதற்கு நாங்கள் பெறு பெற்றவர்களாக இருக்கின்றோம். தாயாரே, நீர் எங்களை தேடி வருவதற்கு நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். என் ஆண்டவரின் தாயாக நீர் மட்டுமல்ல, எனது தாயாகவும் நீர் இருந்து கொண்டே எனக்காக நீர் ஏறெடுக்கின்ற பரிந்துரைக்காக நன்றி சொல்லுகின்றோம். அம்மா, இந்த நேரத்திலே முடிய அன்பு பிள்ளைகளாக உமக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும் தாயே. உன்னை பார்ப்பதற்கு எத்தனை நாட்களாக ஆயத்தம் செய்து ஆவலோடு காத்து இந்த நேரத்திலே உம்முடைய முகம் காணுகின்ற இந்த தருணத்திலே எம் வேதனைகளை எல்லாம் மறந்தே விட்டோம். நாங்கள் கடந்து வந்த கஷ்டங்களை நாங்கள் மறந்தே விட்டோம். அம்மா, இப்பொழுது தெரிவதெல்லாம் உம் அழகிய திருவதனம் மாத்திரமே. எனவே இந்த நேரத்திலே அன்பும் மகனுடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டு, தாயே, கனாவூர் திருமணத்தில் நீர் ஒப்பு கொடுத்த அந்த பரிந்துரையை மீண்டும் ஒரு முறை அம்மா எங்களுக்காக ஒப்புக்கொடும். எங்களுக்காகவும் மகனிடம் எடுத்துச் செல்லும். வெளியே சொல்ல முடியாத என் வாழ்க்கையின் சவால்கள், என் குருத்துவ துறவற வாழ்விலும் என் குடும்ப வாழ்விலும் ஆண்டவரே, நான் நாளாந்தம் எதிர்கொள்ளுகின்ற போராட்டங்கள் எல்லாம் ஒரு கணம் என் விசுவாச வாழ்வை அசைத்து பார்க்கின்ற வேளைகளில் எல்லாம் அன்னையே, நீர் தந்த ஆசீர்வாதமும் உம்முடைய பரிந்துரையின் தானம்மா இந்த நிமிடம் வரை நிலைநிறுத்தி இருக்கின்றது. தாயாரே, மீண்டுமாக எங்களுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளும். உன் அன்பு மகனின் வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு, அது தருகின்ற அர்த்தங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு, விளங்கிக் கொள்வதற்கு, அதன் வழியிலே ஒளியிலே என் நம்பிக்கை வாழ்வின் பாதங்களை நான் இறுக பதிப்பதற்கு தாயாரே எனக்காக பரிந்துரை செய்யும். நான் திருச்செபமாலை எடுத்து ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் தாயாரே, உன் முகம் தரிசித்து நான் ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்தை எல்லாம் தாயே நீர் பெற்று தந்திருக்கின்றீர். அந்த திருச்செபமாலை ஜெபிப்பதிலே வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை வழியாக மீண்டுமாக அம்மா எங்களை ஆசீர்வதித்திருளும். என்னுடைய குடும்ப வாழ்வை, குறிப்பாக என் பிள்ளைகளை, அவருடைய எதிர்கால வாழ்வை, அவர்கள் இந்த நாட்களிலே சந்திக்கின்ற தீமைகளிலிருந்தும் தீய நாட்டங்களிலிருந்தும்
போதை பழக்கங்களிலிருந்தும் தாயாரை இவர்களை பாதுகாத்திரளும். எந்த தீமையும் அணுகாமல் என் பிள்ளைகளின் கரம் பிடித்து காத்திரளும் அம்மா என்று மன்றாடுவோம். எங்களுடைய தொழில் துறைகளை இந்த தாயாருடைய பரிந்துரை வழியாக நாங்கள் நிறைவான ஆசீர் பெற்று தொழில் வளம் பெறுக இந்த தாயை வரமருள மன்றாடுவோம். மகனே, இவர்கள் படுகின்ற பாட்டை அறிந்து கொள்ளும் அப்பா என்று அந்த தாய் எங்களுக்காக இந்த நேரத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாள் என்ற நம்பிக்கையோடு அனைவருமாக ஆண்டவருடைய ஆசீர் பெறுவதற்கு, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாவோம். மாண்புயரே என்ற கீதத்தில் பங்கு கொள்வோம். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். மன்றாடுவமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருகுடல் திரையிரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை உடைவிடாமல் உய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.